எதிர்க்கட்சியினுடைய மாண்புமிகு தலைவர், வருங்கால இந்திய நாட்டினுடைய பிரதமர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய 56வது ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில், காங்கிரஸ் தொண்டர்களின் சார்பில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி பல்வேறு இடங்களிலே அன்னதானம், இரத்த தானம் உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி காங்கிரஸ் தோழர்கள், நிர்வாகிகள் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். சத்தியமூர்த்தி பவனிலேயும் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதிலே அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 100 ஆண்டுக்கும் மேலாக சிறப்போடு நலமோடு வாழ்ந்து இந்த தேசத்தினுடைய பிரதமராக உயர்ந்து இந்திய மக்களுக்கு தொண்டாற்றவும், இந்திய தேசத்திற்கு பெருமை சேர்க்கவும், உலக அரங்கிலே உயர்ந்த தலைவர்களிலே ஒருவராக திகழவும் காங்கிரஸ் தொண்டர்கள் சார்பில், காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு மனப்பூர்வமான, இதயபூர்வமான பிறந்தநாள் இனிய வாழ்த்துக்களை, நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியாவில் இருக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இரவு பகலாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபட்டு வரக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேசம் முழுவதும் இருக்கிற இளைஞர்களின் நலன் காக்க, படித்து வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களை காக்க, மாணவ செல்வங்களின் நலன் காக்க, நாடு முழுவதும் அடுக்கடுக்கான பல்வேறு விதமான போராட்டங்களை, திட்டங்களை அறிவித்து ஒரு இடத்திலே ஏற்கனவே தேசம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக நடத்தியிருக்கிறார். தொடர்ந்து மாணவர்களுடைய கல்வியிலே முன்னேற்றம், கல்வி திட்டங்களிலே மாற்றம், படித்தவுடன் வேலைவாய்ப்பு, இவையெல்லாம் கிடைப்பதற்காக அடுக்கடுக்கான திட்டங்களை அறிவித்து, அடுக்கடுக்கான கட்டம் கட்டமான போராட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற முன்னணி தலைவர்களில் முதல் தலைவராக மோடியை எதிர்க்கும் ஆற்றலும் வல்லமையும் நிறைந்தவராக, துணிச்சலும் நேர்மையும் அயராத உழைப்பும் கொண்டவராக, தன்னை முழுமையாக தேசத்திற்காக, மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு அரும்பாடுபட்டு வரக்கூடிய ஆற்றல் மிகு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நல்ல உடல்நலத்தோடு வாழ வாழ்த்துகிறோம். அவரால் நிச்சயம் காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, தேசமும் புகழ் பெறும், வளம் பெறும். தலைவர் ராகுல் காந்தி வாழ்க 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 என போற்றுவோம். கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு அரசியலாக இருந்தாலும் சரி, அகில இந்திய அரசியலாக இருந்தாலும் சரி, அரசியலில் கட்சிகளிடத்தில் கூட்டணிகள் ஏற்படுவது, கூட்டணிகளில் மாற்றம் ஏற்படுவது இது ஒன்றும் புதுமையான விஷயம் கிடையாது. இது வழக்கமாக நடந்திருக்கிற விஷயங்கள் தான். இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் ஒரு கூட்டணியில் இருந்தோ தனியாகவோ வெற்றி பெற்றுவிட்டு ஆட்சி அமைப்பதற்காக அந்த கூட்டணியிலிருந்து விலகியோ அல்லது கூட்டணியில் சேராமல் இருந்திருக்கிற ஒரு கட்சிக்கு ஆதரவு தந்தோ ஆட்சி அமைக்க துணை நிற்பது என்பது ஒரு பாவமான காரியம் அல்ல. இது ராஜாஜி அவர்கள் காலத்திலே நடந்திருக்கிறது.
காங்கிரஸுக்கு பற்றாக்குறை இருந்தபோது அப்போது வட மாவட்டங்களிலே ராமசாமி படையாச்சியார் உட்பட பல்வேறு தலைவர்கள் தனியாக கட்சி நடத்தி வந்தார்கள். அந்த கட்சியிலே வெற்றி பெற்று வந்த எம்எல்ஏக்கள் காங்கிரஸுக்கு ஆதரவு தந்து காங்கிரஸ் அமைச்சரவையிலையும் சேர்ந்து பணியாற்றினார்கள். இதெல்லாம் 60 வருஷத்துக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சி ஏதோ புதுமையாக ஒரு கட்சியில் நின்று வென்றது, இன்னொரு கட்சிக்கு போய் ஆதரவு கொடுத்தது, இது உலகமகா அதிசயம், உலகமகா பாவம் என்றெல்லாம் விமர்சனம் பண்ணுவதற்கு வாய்ப்பில்லை. நான் சொன்ன மாதிரி 60-70 வருஷத்துக்கு முன்னாலே நடந்திருக்கிறது. இங்கே பிஜேபி மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஆட்சிக்கு வரக்கூடாது அல்லது ஆளுநருடைய ஆட்சி வரக்கூடாதுங்கிற அடிப்படையில் அந்த வாய்ப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக, அதை தடுப்பதற்காக காங்கிரஸ் உடனடியாக தமிழ்நாடு வெற்றி கழகத்திற்கு திரு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது. இது ஒரு நிகழ்வு. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கிற சம்பவங்கள் தான். அதை வைத்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகமோ அதனுடைய தலைவர்களோ காங்கிரஸை விமர்சிப்பது, கடுமையாக கொச்சையாக பேசுவது, பத்திரிகைகளில் எழுதுவது, குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களே கொச்சைப்படுத்துவது, பேசுவது என்பதை காங்கிரஸ் தோழர்கள் எப்படி தாங்கிக் கொள்வார்கள் அல்லது காங்கிரஸ் தலைவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸோ அதற்கு பதிலளிக்கிற விதத்தில் 2 அமைச்சர்களும் ஒரு கூட்ட அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அவர் காங்கிரஸ் துணை தெரியப்படும், காங்கிரஸ் காணாமல் போகும் என்றெல்லாம் திமுக தரப்பிலே சொல்லுகிற போது அதே மாதிரி திருப்பி திமுகவை தாக்குகிற உரிமையும் காங்கிரஸ் தலைவர்களுக்கோ அமைச்சர்களுக்கோ உண்டுல்லவா? அந்த அடிப்படையிலே 2 அமைச்சர்களும் கூட்டாக ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதில் என்ன தவறு இருக்க முடியும்? பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள், குற்றங்கள் இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டியது, ஒடுக்கப்பட வேண்டியது, கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியது, உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டியது, கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியது என்பதில் 2 கருத்து கிடையாது. காங்கிரஸ் கட்சி எப்போதும் தொடர்ந்து அதை வலியுறுத்துகிறது. இன்றைக்கி பிஜேபி பல மாநிலங்களிலே ஆட்சி நடத்துகிறது. எந்த மாநிலத்திலேயும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ எதிரான வன்முறை, பாலியல் குற்றச்சாட்டுகள் எந்த மாநிலத்திலையுமே பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் இல்லையா? அங்கும் இங்குமாக எந்த கட்சி ஆட்சியிலே இருந்தாலும் இதுபோல் சில சம்பவங்கள் நடக்கின்றன. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறதுல சில மோசமான இதுபோல் குற்றச்சாட்டுகளிலே ஈடுபடக்கூடிய சில பேர், சில கிரிமினல்ஸ், சில குற்றவாளிகள் அங்கங்கே இருந்து இதுபோல் சில காரியங்களில் ஈடுபடுகிற போது அவர்களை கண்டறிந்து அல்லது முடிந்தால் முன்னாலேயே தடுத்து அவர்கள் எல்லாம் சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டு தண்டனை பெற்று தருவது அரசினுடைய கடமை. அந்த பணியை அரசாங்கம் செய்கிறது. முதலமைச்சராக வந்திருக்கிற விஜய் ஒன்றும் மந்திரவாதி அல்ல. ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே மந்திரத்தாலே எல்லாத்தையும் நிறுத்தி எல்லா வளர்ச்சியும் உடனடியாக உண்டாக்கிவிட முடியாது. ஆண்டு 5க்கு மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அறிவித்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, நடைபெற்று வருகிற குற்றங்களாக இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் படிப்படியாக ஒவ்வொன்றாக களையவும் தடுக்கவும் அதை நோக்கி நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அரசு தீவிரமாக முயன்று வருவது, நடவடிக்கை எடுத்து வருகிறது. சில பேர் 6 மாத காலம் அவகாசம் தருவேன் என்றவர்கள் கூட 6 வாரத்திலேயே வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்குள்ளே இருக்கிறது, அமைச்சர்களையும் பெற்றிருக்கிறது. எனவே அமைச்சரவையிலே வலியுறுத்தலாம் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே, வெளியேயும் காங்கிரஸ் சார்பிலே வலியுறுத்தப்படுகிறது. வீதிக்கு வந்து உடனடியாக 4 வாரத்திற்குள்ளேயே போராட்டம் நடத்தித்தான் எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதில்லை. தேவையான நேரத்திலே, அப்படி தேவைப்பட்டால் தேவைப்படுகிற நேரத்தில் கூட்டணியில் இருந்தாலும்
மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது காங்கிரஸ் கண்டிப்பாக அதற்காக குரல் கொடுக்கும், போராடும். இப்போ காவிரி நதிநீர் பிரச்சனை, மேகதாது அணைக்கட்டு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளில் எங்களுடைய கட்சியை எதிர்த்து கூட கர்நாடகத்தில் இருக்கிற ஆட்சிக்கு எதிராக இங்கே காங்கிரஸ் குரல் கொடுக்கிறது. இன்றைக்கு கூட சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் தாவேகா கொண்டு வருகிற போது முதலமைச்சர் மனு விஜய் அவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற முற்படுகிற போது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நம்முடைய அமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள். ராஜேஷ் அங்கே உரையாற்றியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் எங்கே தேவையோ தேவையான நேரத்தில் காங்கிரஸ் கண்டிப்பாக குரல் எடுக்கும், தேவையான நேரத்தில் போராட்டம். அதுக்கெல்லாம் தேதி, இந்த தேதியில் போராட்டம், அந்த தேதியில் போராட்டம் என்று தேதி அறிவிக்க முடியாது. தேவையின் அடிப்படையில், அவசியத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக தேவையான நேரத்தில் காங்கிரஸ் குரல் கொடுக்கும், போராடும். தாவேகா சார்பில் பிஜேபியை கொள்கை எதிரியாக அறிவித்து ஏற்கனவே பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கட்சியின் சார்பில் ஒரு ஆட்சி, மாநில ஆட்சி, மத்திய ஆட்சி என்று எடுத்துக்கொள்கிற போது எடுத்ததற்கெல்லாம் மத்திய அரசை எதிர்த்துத்தான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. கடந்த காலத்தில் இருந்த முதலமைச்சர்கள், பிறந்த காமராஜாக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், பிறந்த எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இப்படி இருந்த முதலமைச்சர்கள்லாம் கூட, குறிப்பாக புரட்சியர் எம்ஜிஆர் எல்லாம் மத்திய அரசை அனுசரித்து போயிருக்கிறார். எதிர்க்க வேண்டிய நேரத்தில் உண்ணாவிரதம் கூட இருந்திருக்கிறார். அது மாதிரி தேவையான மக்களுக்கு விரோதமான நிலைகள் வருகிற போது அவரை எதிர்க்க வேண்டியது அரசினுடைய கடமை, அல்லது ஒரு முதலமைச்சர் அதை எதிர்ப்பார். இப்போது பிரதமர் கலந்து கொண்ட கூட்டத்திலேயே பல்வேறு கருத்துக்களை, பிஜேபிக்கு விரோதமான கருத்துக்களை கூட, அல்ல அரசுக்கு மாற்று கருத்துக்களை கூட சொல்லியிருக்கிறார். அதனால் மத்திய அரசிலிருந்து நிதி பெற்று மாநிலத்தினுடைய வளர்ச்சிகளை கொண்டு போக வேண்டும் என்றால் அன்றாடம் தினம் தினம் சண்டை போடுங்கிற அவசியம் இல்லை. அதனால் ஆளுநரும் அதே மாதிரி, ஆளுநர் மத்திய அரசினுடைய பிரதிநிதி மாதிரி தான். அவங்களுடைய மனோபாவத்திலையும் மாற்றம் வந்திருக்கிறது. இந்த வந்திருக்கிற அரசோடு மோதல் போக்க வேண்டியதில்லை என்று அவர்களும் முடிவு செய்து கவர்னரும் அரசினுடைய அறிக்கையை வாசித்திருக்கிறார். முதலமைச்சரும் தன்னுடைய கருத்துக்களை, சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஆளுநர் மூலமாகவே சொல்லியிருக்கிறார், எதிர்ப்பு உட்பட. ஆக இது ஒரு ஜனநாயக ரீதியான முன்னெடுத்து செல்லப்படுகிற ஒரு முற்போக்கான பாராட்டுக்குரிய விஷயம்தானே. எங்கள் தமிழ்நாட்டில் நான் பேர் சொல்லி ஒவ்வொருத்தராக சொல்ல விரும்பலை. தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர்கள், பல முதலமைச்சர்கள் தேவையான நேரத்தில் பேசியிருக்காங்க, தேவையான நேரங்களில் தான் பேசியிருக்காங்க. எல்லா நேரத்துலையும் முதலமைச்சர்கள் தினம் பேட்டி கொடுத்துட்டு இருந்தது கிடையாது. யாராக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் நீங்களே மனசில் நினச்சி பாருங்கள். தினமும் பேட்டி கொடுத்த முதலமைச்சர்கள் தமிழ்நாடு வரலாற்றில் முன்னால் இருந்திருக்காங்களா? அதுக்கு முன்னால் அமைச்சர்களோ அல்லது ஆட்சியின் சார்பிலோ கட்சியின் சார்பிலோ தான் தேவையானா கொடுத்துருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு சீனியர் அமைச்சர் இருப்பார், கட்சியில் ஒரு சீனியர் பார்ட்டி பொசிஷனில் ஒருத்தர் இருப்பார். தேவையான நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க. தினம் முதலமைச்சர் பேசிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவையான நேரத்தில் பேசுவார், பேசிகிட்டு தான் இருக்கார். அதுக்காக ஒரு கட்சியை திருப்திப்படுத்துறதுக்காக தினம் அறிக்கை, எதிர்கட்சி தினம் எதிர்க்க வேண்டியது, அறிக்கை கொடுக்க வேண்டியது எதிர்கட்சியினுடைய கடமை. அப்போ தான் எதிர்கட்சி பிரசன்ஸில் இருக்க முடியும். அதனால் எதிர்கட்சி தினம் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆளுங்கட்சி தினம் பதில் சொல்லிட்டு இருக்கணும், அல்லது முதலமைச்சரே தினம் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தேவையான நேரத்தில் பதில் சொன்னால் போதும்.
இது பாராட்டுக்குரிய விஷயம், நல்ல நல்ல விஷயம். ஜனநாயக நாட்டில் யாரும் எதிரி கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி வந்து கிடையாது. காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு ஒன்றும் எதிரி கிடையாது, திமுகவுக்கு காங்கிரஸும் எதிரி கிடையாது. அரசியல் ரீதியாக இதுக்கு முன்னால் திமுக காங்கிரஸ் கூட எத்தனை தடவை கூட்டணியில் ஒன்றா இருந்திருக்கு, எத்தனை தடவை விலகி நின்றுருக்கு. ஒரு தடவை பிரிஞ்சதுக்கு பின்னாடி கூட்டணி அமைச்சதே கிடையாது. அதுக்கு பின்னாடி எத்தனை தடவை மாற்றி மாற்றி கூட்டணி போட்டிருக்காங்க. காங்கிரஸ் திமுக மட்டும் இல்லை, பல்வேறு அரசியல் கட்சிகள். இப்போ அண்ணா திமுக பிஜேபி எத்தனை தடவை ஒன்றா இருந்திருக்காங்க, எத்தனை தடவை சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்திய லெவலில் இருக்கிற மற்ற பொது உடைமை கட்சிகளோ எல்லா கட்சிகளும் எந்த கட்சி வேணால் எடுத்துங்க, ஒரே கூட்டணியில் நிரந்தரமாக இருந்திருக்கிற ஒரு கட்சியை சொல்லுங்கள் எனக்கு. அதனால் திமுக பாஜக அவங்களும் கூட்டணியில் இருந்திருக்காங்க, மாறி மாறி இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் சகஜமாக நடக்கிற விஷயங்கள் தான், நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தான். அதனால் எப்பவும் பகைமை பாராட்டணும், சண்டை போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிறந்த நாள் ஒரு மகிழ்வான நாள். அதை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர் ஏற்கனவே தொடர்பில் கூட்டணியில் இருந்தவருங்கிற முறையில், ஒரு கட்சியினுடைய தலைவருங்கிற முறையில் அவர் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருப்பது பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. அது நல்ல செய்தி தானே. எங்க சத்தியமூர்த்தி பவனுக்குள்ளே நடக்கிறது தான் நிகழ்ச்சி இல்லை, தமிழ்நாடு முழுதும் நடக்குது. பிறந்த நாள் இந்தியா முழுதும் நடக்குது. கட்சியினுடைய எல்லா, இப்போ நாங்கள் சில பேர் இங்கே இருந்தவங்க, சென்னையில் இருந்தவங்க மேடையில் உட்காந்துருக்கோம். இங்கே உட்காராதவங்கெல்லாம் ராகுல் காந்தி பிறந்தநாளை கொண்டாடலைன்னு அர்த்தமா? அவங்க பல்வேறு இடங்களில், பல்வேறு நிகழ்ச்சிகளில், பல்வேறு மாவட்டங்களில் அங்கங்கே அமைச்சர்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள், அங்கங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சத்தியமூர்த்தி பவனில் சென்னையில் இருக்கிறவங்க இங்கே வந்து சத்தியமூர்த்தி வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளவர்கள் வந்து இங்கே கொண்டாடி இருக்கோம், கேட்க வேண்டியிருக்கோம், மேடையில் உட்காந்துருக்கோம். இங்கே வராதவர்கள்லாம் ராகுல் காந்தி பிறந்தநாளை பிடிக்காதவங்கன்னு அர்த்தம் கிடையாது. எல்லோரும் ராகுல் காந்தி பிறந்தநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள், எழுச்சியோடும் கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாட்டுடைய பல்வேறு இடங்களிலேயும் பல்வேறு விதங்களிலேயும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அமைச்சர்கள் உட்பட. திமுக அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பது முடிவு செய்ய வேண்டியது திமுக. இல்லைங்க, சரி, ஒரு எதிர்க்கட்சி எப்படி செயல்பட வேண்டுமோ அதற்கான இலக்கணங்களுக்கு உட்பட்டு வழிமுறைகளை வகுத்து செயல்பட வேண்டியது அந்தந்த கட்சிகளுடைய உரிமை, நடைமுறையை பொறுத்தது. அதில் நான் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் மொத்தமாக கேட்டிங்கன்னா திமுக மட்டுமல்ல, அரசை ஆட்சியை எதிர்க்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு போதிய கால அவகாசம் கொடுக்க வேண்டும். இப்போ பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே திமுக ஆட்சிக்கு வரும்போது 67 வந்து நான் ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுப்பேன், அமைதியாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி பல தலைவர்கள் பல காலகட்டங்களில் மாறி வரும்போது ஒரு ஆட்சி வருது. கல்யாணம் பண்ணி போனாலும் வீட்டுக்கு வர மருமகளுக்கு அண்ணா அந்த காலத்தில் சொன்ன மாதிரி அஞ்சாறுப்பட்டி எங்கே இருக்குது, அதில் எங்கே இருக்குது மிளகாய், அங்கே இருக்குது உப்பு, எங்கே இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆகும் வீட்டுக்கு வர மருமகளுக்கு கூடன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி புதுசாக ஆட்சிக்கு வர்றவங்களுக்கு என்ன ஏது எல்லாருமே புது எம்எல்ஏக்கள், புது அமைச்சர்கள், இதெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆட்சியில் வந்து சீராக அதை கொண்டு போகிறதுக்கு சில கால அவகாசம் கண்டிப்பாக தேவை. அந்த கால அவகாசம் கொடுக்காமல் நெருக்கடிக்கு உட்படுத்துவது நியாயமல்ல என்பதுதான் எங்களுடைய கருத்து. என்ன ஆட்சி 5 வருஷம் இருக்குல்ல, ஒரு 3 மாதம் ஆகட்டுமே, 6 மாதம் ஆகட்டுமே, அப்புறம் வந்து விமர்சனம் பண்ணலாமா யார் வேணாலும். அதில் என்ன இருக்குது? அதை இப்போவே அவசரமாக பண்ணணுமா, பண்ணிட்டு போட்டோம். அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய நடைமுறையை பொறுத்தது. அதையும் கூட நான் குறை சொல்ல விரும்பலை. இட் இஸ் அப் டு தெம். let them do whatever they want, let them decide what that party should do. அதில் நமக்கு ஒரு கட்சி இப்படி தான் செயல்படணும்னு டைரக்ஷன் சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாது. யாருன்னு சரி,
நீங்கள் எந்த பத்திரிக்கை? பாலிமர் நியூஸ். ரொம்ப தள்ளி பின்னாடி போய் வந்துருக்கு இடம் இல்லையா? சரி, பரவாயில்ல. அதாவது ஒரு சம்பவம் அல்லது ஒரு அசம்பாவிதம், இதுக்கு கட்சியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கெல்லாம் மாநில தலைவர் தான் பதில் சொல்லணும், இதுக்கெல்லாம் மந்திரிகள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒன்று, அதுக்கு ஒன்று விதிகள் கிடையாது. இல்லை, நான் முடிச்சிடுறேன். ஸோ அதனால் சில விஷயங்களை வந்து மாநில தலைவருங்கிற முறையில் அவர் மக்களுக்கு விரோதமான காரியங்கள் அல்லது கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிற போது மாநில தலைவர் சொல்கிறார். இன்றைக்கு இப்போ சட்டமன்றத்திற்குள்ள மந்திரிகள் தான் இருக்காங்க. மேகதாது அணை கட்டுற விஷயம் வரும்போது மந்திரிகளில் ஒருத்தர் பேசுகிறாங்க. ஸோ இது மாதிரி தேவையான நேரத்தில் தேவையானவர்கள் பேசுகிறார்கள். ஒன்று, நீங்கள் வந்து மாநில தலைவர், இந்த ஆட்சி வந்து ஒரு மாதம்தான் ஆகுது. ஆட்சியில் இருக்கிற போது திமுகவுக்கு சாதகமாக இருந்தார், செயல்பட்டாருங்கிறது நீங்கள் சொல்கிறது அது ஒன்றும் ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. ஏன்னா கூட்டணி இருந்ததே, காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருந்தது. அரசாங்க கூட்டணியை ஆதரித்து கூட்டணி தலைவர்கிற முறையில் பேசியிருப்பார். இப்போது ஆட்சி மாறி வந்த பிறகு, கூட்டணி மாறி தாவேக்கால போன பிறகு, இப்போ மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இந்த ஒரு மாதத்தில் என்ன ஆட்சிக்கு விரோதமாக பேசியிருக்காரு, என்ன திமுகவுக்கு சாதகமாக காங்கிரஸ் விதிமுறைகளுக்கு புறம்பாக பேசியிருக்காருன்னு எதாக இருந்தால் சொல்லுங்கள். பூதியா இல்லை பூதியா வந்து நீங்கள் ஆட்சி 5 இல்லைங்க, எதுங்க கடுமையாக இல்லைங்க. யார் நீங்கள் என்ன அறிக்கை கொடுக்கணுங்கிறத காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் ஆசைப்படுற அறிக்கையெல்லாம் அவர் தவிர கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இது அப்படிங்குதா? இல்லைங்க, நான் தான் உங்களை கேட்டேன். கூட்டணியில் இருக்கிற போது கூட்டணி கட்சியை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? கூட்டணியில் இருக்கிற போது கூட்டணி கட்சியாக இருந்த திமுகவையும் ஆதரித்தோம், எல்லோரும் தான் பேசியிருக்கோம். மாநில தலைவர் மட்டுமா பேசியிருக்காரு? எல்லோரும் தான், காங்கிரஸ் சார்பில் எல்லோரும் தான் பேசியிருப்போம். அதை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிச்சு வைப்போம். இப்போ ஆட்சி மாறி கூட்டணி மாறி எல்லாம் வந்த பிறகு இப்போதைக்கு ஒன்று, இப்போ இருக்கிற எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற திரு விஜய் அவர்களுக்கு எதிராகவோ, தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய ஆட்சிக்கு எதிராகவோ அல்லது காங்கிரஸ் கொள்கைகளுக்கு எதிராகவோ மாநில தலைவராக இருக்கட்டும், வேறு யாருமே இருக்கட்டும், நாங்கள் யாருமே எதுவும் பேசலையே ஒன்றும். இல்லைங்க, எதில் என்ன ஏங்க, கல்யாணங்கிறது தனிப்பட்ட விஷயம். கல்யாணங்கிறது தனிப்பட்ட விஷயங்கள். அதில் நாம் வந்து எல்லாரையும் தேதி கேட்டு முக்கிய தலைவர்களுடைய விருப்பம்லாம் அறிஞ்சு தேதி ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. நாம் கல்யாண வீட்டுக்காரங்க கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி தலைவர்கள் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கும், பல்வேறு இடங்களில் இருப்பாங்க. அதுவும் அகில இந்திய தலைவர்கள்லாம் எல்லா கல்யாணத்துக்கும் கண்டிப்பாக போய், இதுக்கு முன்னாடி எந்த கல்யாணத்தில் எல்லா தலைவர்களும் ஒட்டு மொத்தமாக வந்து கலந்துருக்காங்க. அப்படி ஒன்றும் இல்லை. வசிப்படுற நேரத்தில் வசிப்படுற நிகழ்ச்சிகளில், இன்ப துன்ப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவாங்க. கலந்துக்கிற முடியாதனாலே அதனால் அவங்கள புறக்கணிக்கிறாங்கன்னோ அல்லது ஒதுக்குறாங்கன்னோ மரியாதை கொடுக்கலன்னோ அர்த்தம் கிடையாது. இல்லை, ஒரு கட்சியில் வந்து 2 வகையான கருத்து இல்லை, 7 வகையான கருத்து கூட இருக்கலாம். ஜனநாயக நாட்டில் ஒரே மாதிரி கட்சியில் இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க, ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க, ஒரே கருத்தை வந்து யோசிக்க மாட்டாங்க. ஆனால் கட்சி தலைமை ஒரு முடிவு எடுத்த பிறகு அந்த தலைமைக்கு விரோதமாகவோ முடிவுக்கு விரோதமாகவோ யாராவது செயல்படுறாங்களா பேசுகிறாங்களா தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர,
மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க அது ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. இந்த கூட்டணி வந்தது பிடிச்சதா பிடிக்கலையா, இது எத்தனை பேர் பிடிக்குதுன்னு உள்ள நினைக்கிறாங்க, எத்தனை பேர் பிடிக்கலைன்னு நினைக்கிறாங்க, இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டியதில்லை. யாராவது வெளிப்படையாக கருத்தோ சொல்லியிருக்காங்களா, அப்படி சொன்னால் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் எதுக்கு இந்த ஊரில் தீவிர ஆராய்ச்சியெல்லாம் போய் 2 கருத்து இருக்குது 3 கருத்து இருக்குது, சில பேருக்கு பிடிச்சிருக்கு சில பேருக்கு பிடிக்காமல் இருக்குது, இதெல்லாம் எதுக்கு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக காங்கிரஸுடைய ஒட்டுமொத்த முடிவு தாவேக்காவை ஆதரிப்பது, அரசை ஆதரிப்பது, ஆதரித்து தான் 2 மந்திரியும் வாங்கிட்டு உள்ளே இருக்காங்க. ஸோ முடிஞ்சு போச்சு. இதுக்கு மாற்று கருத்தோ எதிர்கருத்தோ யார்ட்டையும் இல்லையா காங்கிரஸில், அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லையா. அது எதுக்கு ஆராய்ச்சி, அனாவசியமான ஆராய்ச்சி வேண்டியில்லை. ஏங்க இது ஒரு அதிசயமான சம்பவம். அது ஒரு கட்சியில், அகில இந்திய கட்சியில் பிஜேபியாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வச்சு இருப்பாங்க. அப்புறம் வந்த உடனே கம்யூனிஸ்ட் தலைவரை மாற்றுறாங்க, பிஜேபி தலைவரை மாற்றுறாங்க, காங்கிரஸ் தலைவரையும் கடந்த காலத்தில் மாற்றிருக்காங்க வச்சுருக்காங்க. ஒருத்தர் 1.5 வருஷம் இருந்திருப்பார், ஒருத்தர் 2.5 வருஷம் இருந்திருப்பார், ஒருத்தர் 5 வருஷம் இருந்திருப்பார். அது அவசியத்துக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப தலைமையுடைய முடிவுக்கு ஏற்ப அந்த மாற்றங்கள் நிகழலாம், உடனே நிகழலாம், தள்ளியும் நிகழலாம். அதில் ஏன் நீங்கள் இவ்வளவு ஒரு அதிசயம் நடக்க போகிற மாதிரி ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி மாதிரி அதை ஏன் பார்க்குறீங்க? இது ரொட்டீன் விஷயம் தானே, சாதாரணமான விஷயங்கள் தானே. ஏங்க நீங்கள் எவ்வளோ அவசரமாக ஏன் இவ்வளோ அவசரமாக அவர் போகணுன்னு? இல்லைங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே சொன்னார், சொன்னபடியே செய்யலை, உடனே நேற்றே போயிருக்கணும், முந்தா நாளே போயிருக்கணும், ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? இத்தனை வருஷம் 2-3 வருஷம் இருந்துட்டாருன்னு அவர் காங்கிரஸ் முடிவு பண்ணுற வரைக்கும் இருக்கட்டுமே, ரொம்ப அவசரப்படாதீங்க. ஏங்க கருத்தை சொல்கிறார், கருத்து சொல்ல சுதந்திரம், அவருடைய கருத்து, அவர் நினைக்கிறத சொல்லியிருப்பார். நான் இருந்துட்டேன், 2-3 தேர்தலை சந்திச்சிருக்கேன், வெற்றிகரமாக நடத்திக்கிட்டேன், போயிட்டேன், நான் போக தயாராக இருக்கேன்னு ஒரு அபிப்பிராயத்தை சொல்லியிருக்காரு. அதுக்காக அவர் மடியை பிடிச்சி உடனே இன்றைக்கே போயிடும் நாளைக்கே போயிடும்னு ஏன் நீங்கள் மல்லு கட்டுறீங்க? அது காங்கிரஸ் தலைமை எப்போ முடிவு எடுக்குமோ இப்போ எடுக்கும், அல்லது அவர் எப்போ முடிவு பண்ணுறாரோ முடிவு பண்ணுவார். அது நிர்பந்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் ஒன்று 20 வருஷம் பிரசிடெண்ட்டாகவும் இல்லையே, இப்போ 1-2 வருஷம் தான் இருந்திருக்காரு. ஒரு 10 வருஷம் இருந்து நீங்கள் நிர்பந்தப்படுத்தினா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. ஏங்க தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற எல்லா தொண்டர்களுக்கும் தலைவராக வர்றதுக்கு தகுதி இருக்குது. எனக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, மேடையில் இருக்கவங்களுக்கும் இருக்குது, எதுக்காக இருக்கவங்களுக்கும் இருக்குது. யார் வேணாலும் மாவட்ட தலைவராக வரலாம், யார் வேணாலும் மாநில தலைவராக வரலாம். அதை முடிவு செய்ய வேண்டியது காங்கிரஸ் தலைமை. அப்பா இது ஒரு அதிசயமாக ஒரே ஒரு கட்சியிலேருந்து விலகி இன்னொரு கட்சியில் சேர்ந்துருக்கிறது இந்த ஒரு புதுமையான நிகழ்ச்சி சமீப காலங்களில் சென்னையில் நடந்திருக்கா. இப்போ ஏங்க தினம் அதிமுகலேருந்து கூட்டமாக போய் சேர்றாங்க, கூட்டமாக மந்திரிகளே முன்னாள் மந்திரிகளே போய் சேர்றாங்க, ஒரு வேட்பாளர் போய் சேர்ந்தது இன்னும் பெரிய அதிசயமாக சொல்லிட்டுருக்கீங்களா? இன்னும் நமக்கு பிடிக்கல போயிருக்கு. அதில் ஒன்றும் பெரிய எல்லா கட்சி கம்யூனிஸ்ட்லேருந்து துண்டோடவே போய் சேர்ந்துருக்காரு. ஏடிஎம்கேலேருந்து கூட்டமாக கீழேருந்து மேலே வரைக்கும் போயிட்டுருக்காங்க. எம்எல்ஏஸ் ரிசைன்மெண்ட் நிறையா நடக்குதுங்க. அதில் ஒரு அந்தம்மா ஏற்கனவே 2-3 கட்சியில் இருந்து தான் வந்திருக்காங்க, இங்கே இருந்தாங்க, நின்னாங்க, தோத்தாங்க, போயிட்டாங்க. போகிற இடத்துல இருந்தால் சரி தான், நல்லா இருக்கட்டும், விடுங்க. என்ன ஏங்க ஜனநாயக நாட்டில் கட்சியில் அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. கட்சியில் யார் வந்தாலும் கட்சி வளரணும்னா நிறைய பேர் வர்றவங்களை இப்போ வரவேற்கணும். இளைஞர்களாக இருக்கட்டும், வேறு கட்சியிலேருந்து எல்லா கட்சிகளையும் வரவேற்கிறாங்கல்ல. இப்போ காங்கிரஸ்லேருந்து போனால் பிஜேபி எல்லாம் உடனே சேர்த்துக்கிட்டு எத்தனை பேர்லாம் மந்திரியாக இருக்காங்க, எம்பியாக இருக்காங்க. பிஜேபி பண்ணலாமா? திமுகலேருந்து அதிமுகலேருந்து விலகி போய் திமுகவில் சேர்ந்து எத்தனை பேர் மந்திரியாக இருக்காங்க, திமுகலேருந்து அதிமுக போய் எத்தனை பேர் எம்எல்ஏ எம்பி ஆகிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எல்லா கட்சியிலையும் நடக்கிற விஷயம் தானே. அதே மாதிரி காங்கிரஸ்லேயும் யாராவது புதுசாக வந்தால் சேர்க்குறதோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறதோ அது ஒரு பாவமான காரியமோ தப்பான காரியமோ கிடையாது. ஓகே, தேங்க்யூ.